இந்த லாச் நஸ் மான்ஸ்டர் அப்படிங்கிறது பல நூறு ஆண்டுகளாவே மக்களால நம்பப்படக்கூடிய ஒரு உயிரினம். உண்மையில இந்த உயிரினம் இருக்கா? இல்ல இது வெறும் கட்டுக்கதையா? அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த கிரிப்டோசுவாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ் அப்படிங்கிறது பழங்காலத்துல வாழ்ந்ததா இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா அந்த வகை உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான எந்தவித ஆதாரங்களும் இருக்காது. எடுத்துக்கிட்டா டிராகன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்ததா சீனர்கள் நம்புறாங்க. அது போல நம்மளுடைய தமிழ் பண்பாட்டுல கூட யாளி அப்படிங்கிற மிருகமும் இந்த உலகத்துல வாழ்ந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாமே வாழ்ந்ததற்கான எந்தவித சான்றுகளும் ஆதாரங்களும் இது வரைக்கும் கிடைக்கல. இது மாதிரி தான் இந்த லாச்னஸ் மான்ஸ்டரும் வாழ்ந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. லாச்னஸ் மான்ஸ்டர் லாச்னஸ் மான்ஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல கிபி 560 மக்களால் அடையாளம் காணப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த லாச்னஸ் மான்ஸ்டர் ஸ்காட்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில இருந்ததாகவும் அந்த உயிரினம் அங்க இருக்கக்கூடிய மீனவர்களை காத்து வந்ததாகவும் செயின் ஒலம்பா அப்படிங்கிற ஒரு நாடோடி அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரபலமடைய காரணமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் தான். இது 1934ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டெய்லி மெயில் அப்படிங்கிற பத்திரிகை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ராபர்ட் வில்சன் அப்படிங்கிற நபரால் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகைப்படம் அப்போ செய்தித்தாளின் முதல் பக்கத்திலும் இடம்பெற்றிருக்கு. இந்த ஒரு புகைப்படம் எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருந்திருக்கு. எல்லோரையும் குழப்பத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. அன்று வரை கட்டுக்கதையா இருந்த லோச்னஸ் மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னு மக்களால நம்ப ஆரம்பிச்ச தருணம் அது. இந்த லோச்னஸ் மான்ஸ்டருடைய பெயர்ல என்ன காரணம் இருக்கு தெரியுமா? லாச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏரி அப்படிங்கிற பொருள் வருமா ஸ்காட்லாந்து மொழியில. நைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏரியின் பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால லாச்னஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஏரியின் அர்த்தம் தான் வருது அப்படின்னு சொல்லப்படுது. 1933ஆம் ஆண்டு பைசர் அப்படிங்கிற நபர் அந்த லாச்னஸ் மான்ஸ்டரை முழுமையா பார்த்ததா குறிப்பிட்டிருக்காரு. அவர் பார்த்ததை வச்சு ஒரு படமா வரைஞ்சதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மான்ஸ்டர் ஆனது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய உலகத்துல வாழ்ந்த டைனோசர்களின் இனமான பிளசியோசாரஸ் அப்படிங்கிற ஒரு வகை இனம் போல இருந்திருக்கு. இந்த டைனோசர் தான் இந்த ஏரியில இன்னும் உயிரோட இருக்கிறதாகவும் பலரும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த உயிரினமானது 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிட்டதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. 1930ஆம் ஆண்டு லாச்னஸ் பற்றிய வெளிவந்த டெய்லி மெயில் அப்படிங்கிற பத்திரிகை நிறுவனத்தின் செய்தி உண்மையா அப்படின்னு பலரும் ஆய்வு செய்ய தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1970ல அந்த பத்திரிகையில வெளிவந்த புகைப்படம் மற்றும் செய்தி பொய்யானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2018ஆம் ஆண்டு அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த ஏரியில இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்து நீரை எடுத்து அதனை சோதனை செஞ்சிருக்காங்க. அந்த நீர்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வச்சு உயிரினங்களை கண்டறிய முடியுமா? அப்படி அந்த மாதிரி டிஎன்ஏக்களை ஆய்வு செஞ்சதுல வித்தியாசமா எந்த ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவும் இல்லை அப்படின்னு நியூசிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தன்னுடைய அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. ஏரியில எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரியில அதிகமா காணப்பட்ட டிஎன்ஏ அப்படின்னா இந்த விலாங்கு மீனின் டிஎன்ஏ தான். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஏரியில நிறைய விலாங்கு மீன் இருப்பது நமக்கு புரிய வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விலாங்கு மீனை கூட மக்கள் இந்த லாச்னஸ் மான்ஸ்டர்னு நம்பி இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸோ இதன் மூலமாவே இந்த லாச்னஸ் மான்ஸ்டர் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. இதெல்லாம் ஏன் திரும்ப திரும்ப பேசப்பட்டுட்டே இருக்கு? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் வியாபார யுக்தியா பயன்படுத்துவது தான் இதனுடைய மூல காரணம். இதை வச்சு அவங்க லாபம் பார்க்குறாங்க அப்படின்னு பல பேரால சொல்லப்படுது. உண்மையாகவே இந்த லாச்னஸ் மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அப்படி இருந்தா இன்னும் ஏன் வெளிவராம இருக்கணும்? ஏன் யாரு கண்ணுக்கும் படாம இருக்கணும்? எங்கேயோ யாரோ எப்பவோ எடுத்த ஒரு போட்டோ, அதுவும் உண்மையான போட்டோவான்னு தெரியல. அதை மட்டுமே வச்சுக்கிட்டு லாச்னஸ் மான்ஸ்டர் இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருந்தா நம்ம அரண்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.